ஜூலை 23 இது வந்து திருநெல்வேலிக்கு ஒரு கருப்பு நாள் அப்படின்னே சொல்லலாம். தாமிரபரணி படுகொலை நடந்த நாள். இது எதற்காக அப்படின்னா மாஞ்சோலைக்காக. இந்த வருஷம் கூடுதலா நமக்கு ஒரு சோகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாஞ்சோலையை விட்டு அனைவரும் கீழே இறக்கப்பட்டு இன்றைக்கு மாஞ்சோலை வந்து அ அரசுடைமை. அதாவது வனத்துறை வசம் ஆகிவிட்டது. சரி, இந்த மாஞ்சோலை அப்படின்னு சொல்றோமே, இதுக்கு நெறைய பெருமை இருக்கு. மாஞ்சோலை அப்படின்னு சொன்னா, அதிகமா மழை பெய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய நாலுமுக்கு, குதிரைவெட்டி, அதையும் பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் உள்ள ஊத்து, காக்காட்சி மலை, இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகமா மழை பெய்யக்கூடிய இடம். தேயிலை தோட்டம் நிறைந்த இடம். இப்படிலாம் நம்ம அத பெருமையா சொல்லுவோம். இன்றைக்கு அதை மறந்து மக்கள்லாம் கீழ இறங்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். சரி, இந்த மாஞ்சோலை எப்படி உருவானது? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு சொல்லப் போறோம். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, சிங்கப்பட்டி ஜமீன்தார் அப்படிங்கக்கூடிய ஜமீன்தாருக்கு வந்து 80,000 ஏக்கர வந்து சேர மன்னன் குடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு ஒண்ணு உண்டு. அதனால தான் ஸ்ரீமுத்தையனார் கோவில் உட்பட அங்க இருக்கக்கூடிய தீர்த்தங்கள்லாம் அவருக்கு வந்து உடைமையா இருந்தாலும் தீர்த்தபதி ராஜா அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர் உண்டு. அவர் தான் ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா, 80,000 ஏக்கருக்கு சொந்தக்காரரான அவருக்கு ஒரு பையன், ஒத்தைக்கு ஒரு பையன். அந்த பையன் கூட பார்த்தீங்கன்னா, கடம்பூர் ஜமீன்தாருடைய பையன். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ராயலா இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில வந்து அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அங்க ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கப்படும், ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்படும். அங்க குதிரை ஏற்றம் சொல்லித் தருவாங்க. படையை பத்தி எல்லா விஷயமும் சொல்லித் தருவாங்க. அங்க வந்து ஒரு ஆங்கில ஒரு ஆசிரியர். அவர் வந்து யாருன்னா வெளிநாட்டுக்காரர். லண்டனை சேர்ந்தவர் தான் அங்க ஆசிரியரா இருந்திருக்காரு. அவர் கொஞ்சம் இவங்களெல்லாம் ரொம்ப மிரட்டி, அடக்கி, ஒடுக்கி இருக்கிறாரு. அங்க வந்து இந்த துப்பாக்கி வச்சு சுடுவதற்கான பயிற்சிகளும் செய்து கொடுக்கப்படும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் எதிர்பாராத விதமா ஏற்பட்ட ஒரு தகராறுல அந்த ஆங்கில ஆசிரியர், அந்த இங்கிலீஷ்காரர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவங்களுடைய ஜாதியை சொல்லி திட்டிட்டாரு. இதனால இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கோபம் வந்தது. அதனால பயிற்சிக்காக வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து சுட்டுட்டாங்க. அந்த வருடம் 1919வது வருடம் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி அந்த சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆங்கிலேய அதிகாரியை சுட்டுக் கொண்ட அந்த 2 பேருக்கும் நிச்சயம் தூக்கு தண்டனை தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது பயங்கரமான ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துல பார்த்தா இளையரசனேந்தல் ஜமீன்தார் அந்த அப்பாசாமி நாயக்கர் அவர் தான் போய் அதுக்கு நிறைய முயற்சியெல்லாம் பண்ணி, நிறைய சப்போர்ட்லாம் பண்ணி, அப்ப இருந்த தியாகராஜர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐயா மூலமாக இவங்கள வந்து பேசி எடுத்து வெளிய கொண்டு வராங்க. வெளிய கொண்டு வரும்போது அதற்கான நிறைய பொருள் செலவு ஆகுது. அந்த பொருள் செலவுக்காக அந்த 80,000 ஏக்கர்ல ஒரு பகுதியை வந்து அவர் வந்து அ அடகு வைத்து, அதுக்கப்புறம் அத வைத்து அந்த 2 பேரையும் மீட்டு கொண்டு வராங்க. அந்த அடகு வைத்த பகுதி தான் பாம்பே ட்ரேடிங் கம்பெனி அப்படிங்கக்கூடிய கம்பெனி, மாஞ்சோலை எஸ்டேட் அப்படிங்கக்கூடிய அந்த எஸ்டேட்ட உருவாக்கியிருக்கு. நம்மகிட்ட இல்லாம போன அந்த எஸ்டேட்டு 99 வருஷம் லீஸ் முடிஞ்சு திருப்பணும் அப்படின்னு வரும்போது, கடைசி பட்டம் கட்டி ஆண்ட நம்முடைய தீர்த்தபதி ஜமீன்தார், நம்மளுடைய சிங்கப்பட்டி ஜமீன்தார், அத திருப்பணும் அப்படின்னு சொல்லி வரும்போது தான் எதிர்பாராத விதமா ஆ க வனத்துறை வந்து அத கைப்பற்றி எடுத்துக்கிட்டு. இன்றைக்கு மாஞ்சோலை எஸ்டேட் வந்து நம்மகிட்ட இல்ல. ஆனாலும் அந்த மாஞ்சோலையோட நினைவுகள் வந்து நம்மகிட்ட இருக்கு. கடைசியா இருந்த அந்த மாஞ்சோலை எஸ்டேட் இப்ப நம்ம பார்க்க முடியாத இடத்துக்கு போனாலும், மக்களுடைய கோரிக்கை என்ன இருக்குன்னா, நம்ம தமிழக அரசு, வனத்துறை அந்த எஸ்டேட் எடுத்து நடத்தணும். அதே மாரி அத சுற்றுலா தலமாக வைத்து நம்ம மக்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வர வைக்கணும். அப்படிங்கிறது தான் கோரிக்கையா இருக்கு. உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது கோரிக்கை இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.